பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை சுதந்திரவாளியாக நீர் எங்களை வைத்து மட்டும் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிற பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 மாதங்களாக நீர் எங்களை சுமந்து தூக்கி எடுத்து வழிநடத்தி வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்படியாக இந்த மாதத்தின் முதலாம் நாளை நீர் எங்களுக்கு கிருபையாக தந்தி. நன்றி ராஜா. ஒவ்வொருத்தருடைய ஆயுஷ்ட நாட்களை கூட்டி கொடுத்து நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, எண்ணிலடங்காத நன்மைகளை கடந்த நாட்களை செய்து நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் உம்முடைய நன்மைகள் எத்தனை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தின்படி அற்புதமாக நடத்தினீர். நன்றி. இந்த புதிய மாதத்தின் தொடக்கம் முதல் மாதத்தின் இறுதி நாட்கள் வரை ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா தேவைகளுக்கும் எல்லாவற்றையும் யெகோவா ஈரே பார்த்து கொள்ளும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கூடி வருகிற உம்முடைய ஜனத்தோடு என்னோடு நீ பேசும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமே ஆமே. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற பாடல். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களே எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்த கண்டிடினோம், நிலை மாறி புவி அறிந்திடினோம். மலைகள் பெயர்ந்த கண்டிடினோம், மாறிடுமோ அவ கிருபை என்னாலும், மாறிடும் எனக்கவரே. மாறிடுமோ அவ கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். கண்ணை தட்டி உற்சாகமாக கர்த்தரை மையப்படுத்துவோம். என் காலை தள்ளாட வைத்தார், என்னை காக்கும் தேவன் உறங்கான். என் காலை தள்ளாட வைத்தார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே,
சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாட்சை வரும் பர்வதம் நிறா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாட்சை வரும் பர்வதம் நிறா என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் வராமல் நம்மை காக்கிற தேவனுடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஏத்தேங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தேங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாட்சை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாட்சை வரும் பர்வதம் நிராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாட்சை வரும் பர்வதம் நிறா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாட்சை வரும் பர்வதம் நிறா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாட்சை வரும் பர்வதம் நிறா என் கண்களை ஏறெடுப்பேன். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. கண்ணை தட்டுவோம். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பகே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பகே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறக்காய மாற்ற வேண்டும்.
வார்த்தையெல்லாம் திறக்காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பகே சுராஜனுக்கே பிரியான தேவனுக்கே அன்பகே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாறட்டும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனான் கடெல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். என் ஜீவனான் கடெல்லாம் ஜெபவீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பகே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பகே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போம். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போம். ஆராதனை 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 அன்பகே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பகே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரேவோ திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பகே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பகே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பகே
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இந்த நாளிலே ஒரு மறுரூப நிலைக்கு வாங்க. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. என்ன ஆராதனை செய்து கொண்டிருக்கீங்க? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறோமா? ஏதோ பாடலுக்காக அல்ல, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். தேவ சமூகத்தில் ஆராதனை செய்யும் போதெல்லாம் உள்ளம் உருகி கர்த்தரோடு கூட சேர்ந்து நாம் ஆவி பெற்ற தேவனுடைய சன்னங்கள் ஆவிக்குள்ளாகி கர்த்தரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோமே. கண்களை மூடி காத்துருங்க. தேவ சமூகத்தில் இந்த ஆராதனை வேலை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். 9 மாதங்களாக நம்மை தூக்கி சுமந்து வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைங்க, ஆவியோடு தொடங்குங்க, ஆவியோடு ஆரம்பம் பண்ணுங்க, ஆவிக்குள்ளாகி ஆரம்பம் பண்ணுங்க. ஐயம்மா நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா, மகஸ்தோத்திரம். அப்படியே நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் பாடுவோம். புதிய நாளுக்குள் ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், புதிய கிருபை எனக்கு தாரும், புதிய பலனை தாரும். ஆண்டவரே நம்முடைய கிருபை எனக்கு கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், வாய் விரிவாக திற, நன்மையை நான் நிரப்புவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, கேளுங்க, புது பலனை தாரும் தேவா. ஹல்லேலூயா. தேவா புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாமேன். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் 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 தேவா, பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா.
கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, நல்ல களிப்பை தாரும் தேவா. பொது கிருபை தாரும், பொது பலனை தாரும் தேவா, பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சேர்ப்பொருந்த, எந்த உறவுகள் சேர்ப்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, சமாதானம் நான் பெற்றிட. பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா. முழங்கால் படியிட்டு தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிற தேவன், தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை கொடுக்கிற ஆண்டவர். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவன். நம்மை தாழ்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம். முழங்கால் படிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயங்கள் தாழ்த்தப்படட்டும், தாழ்மையுள்ள சிந்தை உண்டாகட்டும். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் ஜெயத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். கிருபை கேட்டு பெற்றுக்கொள்வோம், கிருபை கேட்டு பெற்றுக்கொள்வோம். கிருபை உன்னை விட்டு அகலாது, கிருபை எடுத்து போட மாட்டார். பொய்யான மாயை பற்றிக்கொள்வர்கள் தான் தங்கள் கிருபையை போக்கடிப்பார்கள். யோனாவை போல நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பொருத்தனை செலுத்துவேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்மா. ஹல்லேலூயா. ஆமே. நன்றி 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 ராஜா, மகி ஸ்தோத்திரம். பொது கிருபை தாரும் தேவா. இதுவரைக்கும் இல்லாத அளவற்ற கிருபையை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா, பொது கிருபை தாரும் தேவா, பொது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் 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 நிரப்பும். அப்பா கிருபையே 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 கிருபையே, முடிய கிருபை முடிய கிருபை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்படி சமயத்தை நோக்கி பார்த்து தாழ்த்தி அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து மனப்பூர்வமாக அர்ப்பணியும் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே,
இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால் என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால் என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஓ தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால் என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால் என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால். நிறைவான தேவனே, நம்முடைய குறைவுகளை நீக்குறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உட்காருவோம். கர்த்தர் இந்த 10வது மாதத்தின் முதல் நாளை காண நமக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாளை காண ஆசையாக இருந்து காணாமலே உலகத்தை விட்டே போனவர்கள் உண்டு. ஆனால் கிருபையாக ஆண்டவர் இந்த மாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எவ்வளோ நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த நாளினுடைய வேத வாக்கியத்திற்காக நாம் நேராக செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். Trust ye in the Lord forever, for in the Lord Jehovah is everlasting strength என்று சொல்லப்பட்டிருக்கு. நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று நாம் தமிழில் வாசித்தாலும், Trust ye in the Lord forever, for in the Lord Jehovah is everlasting strength. அப்படி என்றால் கண்மலை என்றாலே ஸ்ட்ரென்த்து தான், பலன் தான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். எவர்லாஸ்டிங் ஸ்ட்ரென்த். என்னங்க சொல்லுங்கள்? எவர்லாஸ்டிங் ஸ்ட்ரென்த். தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று. இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில அனுபவங்களுக்குள்ளாக நாம் வரணும். இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு. நம்முடைய வாழ்க்கையே ஒரு பாட்டாக இருக்கணும். பாட்டு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் அனுபவமாக இருக்கும்போது இங்கே மட்டுமல்ல, நித்தியத்திலும் போய் என்ன செய்யலாம்? பாடிக்கொண்டே இருக்கலாம். தூதர்களுடைய துதியை விட மனுஷனுடைய துதியில் அவர் அதிகமாக பிரியம் கொண்டு நம்மோடு வாசிச்சிய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் முதலாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது. யூதா தேசம் என்று சொன்னாலே, யூதா என்றாலே துதி. தேவ ஜனங்கள் துதிக்கவில்லை என்றால் தேவ ஜனங்கள் என்று சொல்லவே முடியாது. அதனால தான் சிலரை சொல்கிறாங்க, இவங்க யாரெல்லாம் அல்லேலியா கூட்டத்தார், அல்லேலியா கூட்டத்தார் ஓன்னு கத்துவான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அந்த சத்தத்தை பற்றி அவங்களுக்கு விளங்காது. எக்காலம் துணிக்க வேண்டும் என்றால் அந்த எக்காலத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு. முதலாம் வசனத்தில் ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துகிறவர். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய ஆத்மா ரட்சிப்பு மிக முக்கியம். 1000 லட்சங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டால், எல்லாம் திரைகளோடையும் திறவையும் தேடு என்று பொதுவாக ஜனங்கள் சொல்லுவாங்க. எல்லாம் தேடி தேடி கடைசியில் தேடினதை அனுபவிக்க முடியாவிட்டால் எல்லாமே மண்ணாயிடும், பொண்ணெல்லாம் மண்ணாக போயிடும். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது
பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புல்வார்க். அது ஒரு நல்ல ஒரு அரணாக, பாதுகாப்பாக, கோட்டையாக இருக்கிறதை நம்ம அறிய முடியும். அரணும் கோட்டையும். வேலூர் கோட்டையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிலும் இருக்கும், அகலியும் புல்வார்க் அகலியும் இருக்கும். இதெல்லாம் பாதுகாப்புக்காக. ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்படும் போது இரத்த கோட்டைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான், பாதுகாப்புக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். ஆகவே தான் முதலாவது படி இல்லாவிட்டால் ரட்சிப்பு, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை காக்க ஜீவிக்கிற அந்த ரட்சிப்பு, மறுபடியும் பிறத்தல் என்பது மிக முக்கியம். அது ஆரம்பம் நன்றாக இருக்கணும். ஆரம்பம் நன்றாக இல்லை என்றால் முதல் கோணை முற்றும் கோணையாக போய்விடும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அதைத்தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களை பார்க்கலும் இது இப்பொழுது அதிக சமயமாக இருக்கிறது என்று சொல்லி ரட்சிப்பின் படிகளிலே நாம் 7 காரியத்தை படிக்க முடியும், நேரம் இல்லை. அப்படி என்றால் யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு. எங்கே உண்டு? நித்தியத்தில் இருக்குது. அதற்கு ரட்சிப்பையே மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இது முதலாவது அனுபவம். இரண்டாவது, நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். நாம் நீதியுள்ள ஜாதியாக எப்போது மாற்றப்படுகிறோம் என்றால் தண்ணீர் ஞான ஸ்நானத்தினாலே தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம். யோவான் ஸ்நான இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்றபோது, இப்பொழுது நீ இடங்கொடு, இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆகவே தண்ணீர் ஞானஸ்நானமானது தேவனுடைய நீதி. இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும்போது தேவ நீதியின் ஈவாகிய பரிபூரணம் வரைக்கும் தண்ணீர் ஞானஸ்நானத்தின் அனுபவத்தை காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லையிலேயே சொல்லுங்கள். எப்போ தூரம் வந்தார், வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க, கேம்பஸ் நடந்தது, அல்லது ஒரு கேம்புக்கு போனோம், கன்வென்ஷனில் ஞானஸ்நானம் எடுத்தோம் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக இருக்கும்போது தான் நமக்காக பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட திறக்கப்படாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று இயேசுவே சொன்னாரே. ஆகவே இரண்டாவது ஒரு அனுபவமானது தண்ணீர் ஞானஸ்நானம் ஏதோ அடையாளம் அல்ல, சடங்காச்சாரம் அல்ல, அது ஒரு சத்தியம். பெண்களை தொட்டி குறித்து நாங்கள் ஆசிரியப்பு கூடாரத்தில் படித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய மேன்மையான காரியம் என்னென்னா, தேவனுடைய பிள்ளைங்க தண்ணீர் ஞானஸ்நானத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை அதற்கு முன்னாடி அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட, கொர்நேலியு வீட்டில் பேதுரு பேச்சு கொண்டிருக்கும்போது வசனத்தை கேட்டுக்கொண்டது யார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். பிரஜாதிகள் மத்தியில் ஆவியான் ஊற்றப்பட்டார். அப்போஸ்தலர் நடுவில் 10ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறாரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற எவனாவது தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் 3ஆம் வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. சமாதானம் நமக்குள்ளே பூரணமாக கிடைக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆகவே பரிசுத்த ஆவியான மூலமாக பூரண சமாதானத்தை நமக்குள்ளே, தேவ சமாதானத்தை நமக்குள்ளே படிப்படியாக கட்டளையிடுகிறார். இந்த 3 அனுபவங்களை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறாரு 4ஆம் வசனத்தில், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அனுபவங்கள் போதாது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை, ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங் ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கன்மலை ஆகிய கிறிஸ்துவை நாம் ஃபாலோ பண்ணணும், கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்கணும், அப்படி சித்தம் செய்யணும், அப்படி விருப்பத்தை நிறைவேற்றணும். அதுவே நம்முடைய வாஞ்சியும் ஏக்கமும் தவிப்புமாய் காணப்பட கணையப்பட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியரில்
10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய ஜனத்தை மறந்து விடுவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் நம்மை மறவாமல் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ட்ரஸ்ட் இன் த லார்ட். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை மிக முக்கியம். நம்பினோர் மாண்டதில்லை, நம்பினோர் கைவிடப்பட்டதில்லை. உம்மை நம்புகிறவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை 125ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோமே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாக போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கை குறித்து நிறையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது படிப்படியாக வேத வசனத்தை நாம் படிக்கும்போது, வேத பாடங்களை வரும்போது, வேத வசனங்களை கேட்கும்போது நம்முடைய நம்பிக்கையில் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருந்து அந்த நம்பிக்கையை இன்னும் நாம் காத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நித்திய கன்மலை என்பதை குறித்து ஒரு 4 குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த கன்மலையை குறித்து நாம் பார்க்கும்போது உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நம்மை ஜெனிப்பித்த கன்மலை. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். ஜெனிப்பித்த கன்மலை என்று சொன்ன இந்த வார்த்தை, ஜெனிப்பித்த கன்மலையை நினையாமல் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜெனிப்பித்த கன்மலை என்று சொல்வது நம்மை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்து பிறக்க வைத்து தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு உலகத்தில் நாம் பிறந்த பிற்பாடு நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்த ஒரு அனுபவம் பாருங்கள், ஜெனிப்பித்த கன்மலை. இந்த ஜெனிப்பித்த கன்மலையை நாம் எப்போதும் என்ன செய்யணும்? நினைத்து பார்க்க வேண்டும், நினைக்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் செங்கடலே கடந்திருந்தாலும் செங்கடல் ஓரத்தில் வந்து என்ன செய்தாங்க? கலகம் பண்ணாங்க. ஆண்டவர் செய்த அதிசயங்களை, நடத்தின பாதைகளை நினையாமல் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மையை நன்றியுள்ள இதயத்தோடு நினைக்கிறோமோ அவருடைய கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கர்த்தரை எப்போதும் என்றென்றைக்கும் மறவாமல் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் என்றால் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். வேத வசனத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இது ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் இல்லையா? ஆகவே நம்மை ஜெனிப்பித்த கன்மலையை மறந்துவிடக்கூடாது என்பதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வசனமானது நம்மை ஜெனிப்பித்திருக்கிறது. ஆகவேதான் ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ஜெனிப்பித்த அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல சூழ்நிலை இருந்தது. வேதம் சொல்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். எபேசியர் 2 அதிகாரம் 1வது வசனம்.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே நம்முடைய மன இருதயம் அல்லது நம்முடைய ஜீவன் மரித்திருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்திருக்கிறாரு? உயிர்ப்பித்திருக்கிறார். உயிருள்ள எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உயிர்ப்பித்திருக்கிறார். குயிக்கன் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அந்த ஆவியான நமக்குள்ளே வரும்போது நம்ம அறியாமலே நாம் ஆவிக்குள்ளாகி ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஏனென்றால் ஒரு காலத்தில் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். வேத வசனத்தினால் நம்மை ஜனிப்பித்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். அதுதான் உண்மையான ஒரு சத்தியமாக இருக்கிறது. யாக்கோபு நிருபக்காரன் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது அதுதான் ஒரு முதற் பலன் என்று சொல்லுகிறார். முதற் பலன் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அரிது மானிடனாக பிறத்தல் அரிது. எத்தனையோ காரியங்களை சிருஷ்டித்திருந்தாலும் எல்லா பறவையை பார்க்கலும் மனிதனை தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தது ஒரு பெரிய நோக்கம். திரும்ப இந்த வசனத்தை பாருங்களேன். தம்முடைய சித்தத்தின்படி அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே எதற்காக ஜெனிப்பித்திருக்கிறாரு? முதற் பலனாக மாறணும். முதற் பலன் இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால முதற் பலன் ஆகியிருக்கிறார். அதை தொடர்ந்து அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஜெனிப்பித்த கண்மலை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அவரை மறந்து விட்டோம் என்றால் அவரும் நம்மை மறந்து விடுவார். அவரை நாம் விட்டு விட்டோம் என்றால் அவரும் நம்மை விட்டு விடுவார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஜெனிப்பித்த கண்மலையை மறந்தாய் என்று சொல்லி நாம் உபாகமத்தில் வாசித்தோம். அந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வரக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடந்து செல்லணும். பிரச்சனைகள், சோதனைகள், பாடுகள் இருந்தாலும் கூட அவைகளின் மத்தியில் நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நிச்சயமாய் பதில் தந்து நம்மை உயிர்ப்பிப்பார். வசனத்தினால மறுபடியும் ஜெனிப்பிப்பார். தேவ நோக்கம் நமக்குள்ளே நிறைவேறி தம்முடைய சிருஷ்டிகளிலே நம்மை முதற் பலனாக இருக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருடைய எல்லா சிருஷ்டிகளிலும் நம்மை முதற் பலனாக வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்தம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமாம்? வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறோம். எங்கிருந்து? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை இந்த பூமியில் பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு கூட்டம் ஜனத்திலிருந்து, பாஷைக்காரிலிருந்து, தேசத்திலிருந்து, குடும்பத்திலிருந்தும் கூட சிலர் என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் பிரித்து எடுத்து வெட்டி எடுத்து ஒரு விலையேறப்பெற்ற வேறுபாடு ஜீவியம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலை. அல்லேலூயா. அதோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியும். ஆபிரகாம் இருந்தபோது அவன் நதிக்கு அப்புறத்தில் அந்நிய தேவர்களை சேவித்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் தேராகு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் பிற்பாடு தான் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது நதிக்கு அப்புறத்தில் வேறே தேவர்களை, அந்நிய தேவர்களை சேவித்து கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் ஒருவனாக அழைத்தார். 51 2வது வசனம்.
உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில், ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஒருவன் தான். அழைப்பு யாருக்கு? ஆபிரகாமுக்கு தான். ஒருவனாக அவர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக பிரித்தெடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசியாகிய எரேமியா சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் இப்படித்தான் சொல்கிறது. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்க, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அல்லேலூயா. அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிற நல்ல மேய்ப்பர்களை கர்த்தர் தருகிறார் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சீர்கெட்ட பிள்ளைங்களே நீங்கள் திரும்புங்க. வேதம் சொல்லுகிறது, ஊரிலே ஒருவனும் வம்சத்தில் 2 பேரும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற திரும்பி பாருங்கள். யாரோ எங்கேயோ எப்படியோ வளர்ந்தவங்க. ஆனால் இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்? ஒரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள். அது என்ன குடும்பம்? இயேசுவின் குடும்பம். சீயோன் குடும்பம் இல்லை, இயேசுவின் குடும்பம். இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ மேன்மையான காரியம் பாருங்கள். அதனால்தான் இங்கே வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலேயும் நாம் இதை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியேல் 33:24. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாக இருந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான். பாருங்களேன். அப்படி என்றால் ஆபிரகாமை தேவன் அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆகவே நாம் வெட்டியெடுக்கப்பட்ட கன்மலை எப்போதும் மறவாமல் நினைப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கை வேறுபாடு ஜீவியத்தில் உறுதியாக இருப்போம் என்றால் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்கிறது, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு ஜீவித்துக்காக தேவன் அழைத்திருக்கிறார். இன்னும் உலகத்தாரை போலவே நடை, உடை, பாவனை, பழக்க வழக்கங்கள், ஜீவியம் எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கும் என்றால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கே முடியாது. அல்லேலூயா. உங்களை பார்த்தா ஒரு தேவனுடைய பிள்ளை என்று அவங்க வழங்கிக் கொள்ளணும். நீங்கள் சுவிசேஷம் வாயிலே சொல்லாமலே உங்கள் நடையிலே காட்டணும், நடவடிக்கையிலே காட்டணும், வார்த்தையிலே காட்டணும். அப்பொழுது தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகவே தான் சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், நான் உங்களை நாயகர், ஊரிலே ஒருவனும் வம்சத்து 2 பேருமாக பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்ன வெட்டி எடுக்கப்பட்ட அந்த நிலைமையை பூமியிலிருந்தும், ஜனத்திலிருந்தும், ஜாதியிலிருந்தும், பாஷைக்காரரிலிருந்தும், தேசத்திலிருந்தும் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3ஆவதாக நாம் பார்க்கலாம். சங்கீதம் 95:1. கர்த்தரை கம்பீரமாக பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். இங்கே இரட்சணிய கன்மலை என்று சொல்லும்போது இரட்சணிய கீதம் ஞாபகம் வருகிறது இல்லையா? கர்த்தரை கம்பீரமாக பாடி இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். 89:26. அவர் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். ரட்சிப்பின் கன்மலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே நீங்கள் நம்முடைய ஆராதனைகளிலோ மெய்யான ஆவிக்குரிய ஆராதனையிலோ பார்ப்பீர்கள் என்றால் பாடலுக்கும் வர்ஷிப்புக்கும் அதிக நேரம் கொடுக்கப்படும். காரணம் என்ன? நாம் ரட்சணிய பாடலை பாடுகிறோம். துதிக்காமல் இருக்கவே முடியாது, பாடாமல் இருக்கவே முடியாது, ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. அதை செய்கிறோமா? உண்மையாக செய்கிறோமா? யாராவது சொல்லி 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 நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்கள் இருதயத்தில் சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் நிறைந்து காணப்பட வேண்டும். இரட்சணிய
கண்மலை ரட்சிப்பின் தேவனை நாம் எப்போதும் எல்லா நிலைமையிலும் துதித்து பாடி மையப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பாடல் மிக முக்கியம், பாடல் மிக முக்கியம். அது நம்முடைய அனுபவமாகும் என்றால் அது அதைவிட ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். தெசலோனிக்கேயரில் நாம் பார்க்கிறோம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம் பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க தேவனை துதிக்க மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த ரட்சிப்பு அதிசீக்கிரம், ரட்சணிய நாள் மிக சீக்கிரமாக இருக்கிறது. கடைசி ரட்சிப்புக்காக நாம் காத்திருக்க வேண்டும். 13-11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. சரி, விசுவாசிகளான அந்த நாட்களில், புதிய அனுபவம் நமக்கு பெற்ற அந்த நாட்களில் ஓடி ஓடி ஆண்டவர் சமூகத்தில் வருவோம். எல்லா ஜபங்களும் பங்கு பெறுவோம். எங்கே கூட்டம் வைத்தாலும் அங்கே போவோம். உண்மைதானா? தூரம் நமக்கு பெரிய காரியம் அல்ல. பணம் இல்லாவிட்டாலும் கூட எப்படியாவது அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று வாஞ்சிப்போம். ரட்சிப்பின் அனுபவம் ஆரம்ப காலத்தில் ரட்சிப்பு, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது அந்த ரட்சிப்பு எப்படி இருந்தது? அதிக சமயமாக இருந்ததை பார்க்கலாம். இப்பொழுது அதிக சமயமாக இருக்கிறது என்றால் நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து கடைசி ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பேதுரு எழுதுகிறார், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்படுகிற கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு. படிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை நோக்கி நாம் செல்வதற்காக ரட்சணியத்தை எப்போதும் காத்துக்கொள்ளணும். அது மிக முக்கியம். 4வதாக நாம் வாசிக்கலாம், ஏசாயா 17:10. உன் பலனாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். பின்மாற்றத்திலே சென்ற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். உனக்கு இருந்த கண்மலை எப்படிப்பட்டது? பலனான கண்மலையை நீ என்ன செய்துட்டாய்? மறந்து விட்டாய் என்று சொல்கிறார். சங்கீதம் 62:7, சங்கீதம் 62:7-8 வசனங்கள். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். பலனாகிய கண்மலை, என் பலனே, என் கோட்டையே என்றெல்லாம் நாம் பாடுகிறோமே. அப்படி என்றால் இந்த பலன் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? உன்னதத்திலிருந்து வருகிற பலன், ஹெல்ப் ஃப்ரம் எபவ். உன்னதத்திலிருந்து பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருக்கின்ற சொன்னார். அப்படியே காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகள் என்ற ஆவிக்குரிய அனுபவத்தை பெந்தகோஸ்து நாளில் பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிற்பாடும் பெந்தகோஸ்து காலங்களிலே சபைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கி கிரியை செய்தார். பலமான ஒரு அனுபவம், அது எவர்லாஸ்டிங் ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்தில் பாட்டே பாடுகிறார், என் பலனே என் கோட்டையை. பாட வேண்டாம், படிங்க.
என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும். அல்லேலூயா. எவ்வளவு பாருங்க, அந்த பலத்துக்குள்ளே, பலனாகிய கண்மலைக்குள்ளே இருக்கிற இத்தனை அனுபவங்கள் தாவீது அனுபவித்திருக்கிறதை பார்க்கிறோம். இது நாம் அனுபவிக்க வேண்டாமா? எபேசியரில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படவும், வல்லமையாய் பலப்படணும். ஆமென். ஆவியினாலே உள்ளான பலனிலே வல்லமையாக பலப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் உள்ளான பலத்தினால் இருக்கும்போது தான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக ஜீவிக்க முடியும். கடைசியாக ஒன்றை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை தேவ ஜனங்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆக இந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க. வனாந்தர வாழ்க்கை முழுவதும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பிரயாணம் முழுவதும் ஏறக்குறைய 40 வருஷம் 40 இடங்களை கடந்து தான் அவங்க இறுதியாய் யோர்தானை கடந்து சுதந்திரமாகிய கானானை பெற்றுக்கொண்டாங்க. அவ்வளவு காலங்களிலும் ஞான கண்மலையின் தண்ணீர் என்று சொல்லுகிற கண்மலை ஆகிய கிறிஸ்துவை அவங்க அனுபவித்து கொண்டு வந்தாங்க. கிறிஸ்துவே அவங்களை நடத்தினார். ஆமென். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஞான கண்மலை எப்போதும் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறார், வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் முன்வைத்து நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க வேண்டும். இயேசு நமக்கு முன்னே செல்கிறார். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வரும்படியாக அவர் ஞான கண்மலையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை முழுவதும் ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை பின்பற்றின தேவ ஜனங்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். அவரே தேவனால் நமக்கு ஞானமாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறார், மீட்புமாக இருக்கிறார். அவரை நாம் பின்பற்ற வேண்டும். ஆகவேதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பாட்டாக பாடி யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகர் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். 4வது வசனத்தை நாம் தியானித்தோம். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொள்வோம், அவரை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நின்று ஒரு கோரஸை பாடி முடிக்கப் போகிறோம். எந்தன் கண்மலையானவரே என்ற அந்த பாட்டு. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் ஜீவிய நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம்
உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஓ ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அல்லேலூயா. காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே நாட்களெல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரை எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி வந்தபடினால நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 10வது மாதத்துக்குள்ளும் ஆண்டவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்குது என்பதையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நீ செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஸ்தோத்திரா. இந்த கால ஆராதனை வேளையிலும் கர்த்தருடைய கரங்களோடு இருந்தபடினாலும் ஸ்தோத்திர. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிய கிருபை, அந்த புதிய கிருபைக்குள்ளாக நீர் எங்களை வழி நடத்துகிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தருடைய யெகோவா எங்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறீரே ஸ்தோத்திர. கண்மலையாகிய உண்மை நாங்கள் எப்போது எங்கள் இருதயத்தில் வைத்து சுமந்து கொண்டே செல்ல ஆண்டவரே எங்களுக்கு கிருபையும் பலனையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆண்டவரை விட்டு ஒருவரும் ஒருபோதும் தூரம் போகாதபடி நீர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருடைய ஆண்டவரே கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வாத வியாபாரங்கள் தொழில்கள் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரே இந்த மாதத்தில் கர்த்தாவை ஒரு ரெட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உத்தியோகம் பார்க்குற பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குறையில்லாமல் ஆண்டவரே தேவ பிள்ளைகளே நீ நடத்தும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்த முழு மாதமும் ஆண்டவரே மறைவிலே வைத்து செட்டையின் கீழ் வைத்து எங்களை காத்துக்கொள்ளுவீராக. ஆவியானவர்களை நடத்தும். ஆராதனை கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். மாதம் முழுவதும் நீர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படியெல்லாம் சுமப்பார் அதே போல் எங்கள் தேவனாய கர்த்தர் பெற்றெடுத்த எங்கள் தகப்பன் எங்களை சுமக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நன்மையும் இல்லை
மேலும் நன்மையும் இல்லையே ஈசனில் எல்லாம் கிருபை அல்லவோ. அர்ப்பணம் என்னிலும் மனோக்கமே